கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் இந்த சீரிஸுடைய கேஸ்டிங்கை பற்றி பேசியாகணும். நம்ம தலைவி கிம் யோன் ஜங் நடிச்சிருக்காங்க. ஆல்கெமி ஹவுஸ்ஹோல்ட்ஸில் சீசன் 1 நாக்ஸு ப்ளே பண்ணிவிட்டு சீசன் 2ல் மெயின் கேரக்டராக இருந்திருப்பாங்க. அப்புறம் டெத் ஸ்கேம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாஸ்டர் பீஸு, அதில் இவங்க ஹீரோனாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ரெசிடென்ட் பிளேப்புக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபை கொடுத்துருப்பாங்க. எனிவேஸ் இந்த சீரிஸுடைய ஓவர்வியூன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க. பட் ஒரு சின்ன ஆக்ட்ரஸு, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. படத்துக்காக ஒரு சீக்வன்ஸில் நடந்த ஆக்சிடென்ட்டில் இவங்க கோமாக்கு போயிடுவாங்க. படமும் ரிலீஸ் ஆகுது, ஒரு பயங்கரமான ஹிட்டு. கோமாலேருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா இப்போது கொரியாவோட ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. இந்த சீரிஸு ஒரு லவ் ட்ராமா தான், பட் சில இடங்களில் கொஞ்சம் டார்க்காக கொண்டு போயிருப்பாங்க. லவ் ட்ராமாவில் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. வெளில ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கர டேலண்டான பாலிகிலாட்டு, ஏகப்பட்ட லாங்குவேஜை பேசுவார். ஹீரோனுக்கு லாங்குவேஜில் பிரச்சனை இருக்கிறதுனால இவர் தாங்க டிரான்ஸ்லேட்டராக அசிஸ்டாக இருப்பார். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. லைஃப் யூஸ் டேஞ்சன்ஸில் மேல் லீடாக ப்ளே பண்ணவர். நம்ம ஹீரோனுக்கு டிரான்ஸ்லேட்டர் அசைன் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி பாண்டிங் டெவலப் ஆகுது, அந்த ஒரு லவ் ஸ்டோரியை மையமாக வச்சு இந்த சீரிஸுமே மேக் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். சீரிஸோட டைட்டில் கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போடுங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபேவரட் கண்டென்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.